பீதா சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, இகழ்வாரை திருத்த முயல்வோர் அடைவது ஏளனமே, பொல்லாரை கண்டிப்போர் பெறுவது வசைமொழியே. If you correct conceited people, you will only be insulted. If you reprimand evil people, you will only get hurt. நீதிமொழிகள் அதிகாரம் 9 வசனம் 7. ஒருவரை திருத்த நாம் நினைத்தால் அதனால் நமக்கு தான் பிரச்சனைகளும் குழப்பங்களும் உண்டாகும். யாரையும் நம்மால் திருத்த இயலாது. ஒருவர் தவறை நாம் சுட்டிக்காட்டி திருத்த முயலும் பொழுது அந்த தவறை ஏற்றுக்கொண்டு திருந்தி வாழ்பவர்கள் மிக குறைவு. ஆனால் அவர்கள் மனமாறுவதற்காக நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிப்பதனால் அதனால் உண்டாவது நன்மை மட்டும்தான். நமக்கு பிறரால் ஏற்படுகின்ற கஷ்டத்தை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைத்து அவர்களுக்காக மன்றாடுவோம். நம் கடவுள் இயேசு கிறிஸ்து அனைத்தையும் மாற்றி நமக்கு எந்த இடையூறு இல்லாத நல்வாழ்வை நமக்கு ஏற்படுத்தி தருவார். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது, உயிருள்ள இறைவனில் தாகம் கொண்டலைந்தது. இறைவா உம்மை என்று நான் காண்பேன், இறைவா உம்மை என்று நான் காண்பேன். கண்ணீரே எந்தன் உணவானது, கலைமான் நீரோடையை ஆர்வமாய் நாடுதல் போல். இறைவா என் நெஞ்சம் மறவாது உம்மை, இறைவா என் நெஞ்சம் மறவாது உம்மை ஏங்கியே நாடி வருகின்றது.